Welcome to this video BEEE BE 3251 Basic Electrical and Electronics Engineering Unit 1. In this video we are cover two topics. Unit 1 Electrical Circuit, DC circuits and Ohm's law. What is DC circuit? An electric circuit is a closed path consisting of active and passive elements all interconnected and the current flows in a closed path. இப்போ இங்கே இருக்கிறது தான் வந்து ஒரு டிசி சர்க்யூட். இந்த டிசி சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரெசிஸ்டர், அப்புறம் வோல்டேஜ் சோர்ஸ், இதெல்லாம் வந்து தான் அதோடைய பேசிக் எலமெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஆர் பேசிவ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. த அபோவ் சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆக்டிவ் அண்ட் டூ பேசிவ் எலமெண்ட்ஸ். ஒன் ஆக்டிவ் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா சப்ளை. ஒரு எந்த ஒரு சோர்ஸும் வந்து உங்களுக்கு எனர்ஜியோ ஆர் ஏதாவது ஒரு பவரை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேசிவ் எலமெண்ட்ஸ். பேசிவ் எலமெண்ட்ஸ்னால் எது வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது ஆர் ஸ்டோர் பண்ணுது அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேசிவ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. திஸ் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி இன்டு ரெசிஸ்டர் ஆர் ஸ்டோர்ஸ் இன் அண்ட் எலக்ட்ரிக். இப்போ ரெசிஸ்டராக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணும் ஹீட்டுக்கு. இதுவே கெப்பாசிட்டராக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆர் இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக கூட கன்வெர்ட் ஆகலாம். எங்கே போகும்போது இண்டக்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டாக கன்வெர்ட் ஆகும். கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறும். இதுவே ரெசிஸ்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஹீட் எனர்ஜியாக மாறும். இன் திஸ் ஆக்டிவ் எலமெண்ட். இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த ஆக்டிவ் எலமெண்ட்டை ஒரு சோர்ஸ்லேருந்து வாங்கி அதை அதிகபட்சமான பேசிவ் எலமெண்ட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேசிக் சர்க்யூட் அண்ட் காம்போனன்ட்ஸ். மொத்தம் மூணு டாபிக்ஸ் தான் இருக்குது. என்னென்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர். இப்போ நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா ரெசிஸ்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எனர்ஜியை வந்து வாங்கி அதை ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஆர் ரிட்ரீவ் பண்ணும். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர் வந்து ஒரு எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எது மூலமாக அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டாக கன்வெர்ட் பண்ணி. அதுவே இண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம். நெக்ஸ்ட் அதை ரிட்ரீவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் பார்க்கலாம். ரெசிஸ்டர் இஸ் மேட் ஃப்ரம் மெட்டீரியல் விச் ஆப்ரேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் த்ரூ இட். இப்போ ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டர் என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது வோல்டேஜ் வந்து அந்த ரெசிஸ்டர் வழியாக பாயும். அப்படி போகும்போது வந்து அது வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவில், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த டைரக்ஷனில் போகும். இட் இஸ் டினோட்டட் ஆஸ் ஆர். ரெசிஸ்டரை ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. யூனிட் ரெசிஸ்டருடைய யூனிட் என்ன அப்படின்னா ஓம். ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இஸ் கிவன் பை த ஓம்ஸ் லா. இப்போ நம்ம இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னால் அது வந்து ஓம்ஸ் லா தான். BEEல ஃபஸ்ட் லெசனில் பேசிக்ஸ் ஆஃப் த BEEன்னு சொல்லலாம் இதை. ஏன் அப்படின்னா இப்போ V = IR இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸில் ஒரு சின்ன உங்களுக்கு கேட்கக்கூடிய வேல்யூஸை கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் V = IRல V அப்படிங்கிறது வோல்டேஜ் சோர்ஸ், ஐங்கிறது கரண்ட், அதை வந்து ஆம்பியரில் மெஷர் பண்ணுவோம். ரெசிஸ்டரை வந்து ஓம் அப்படிங்கிறதுல மெஷர் பண்ணுவோம். வோல்டேஜுக்கு வந்து வோல்ட் தான். எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் இன் த ரெசிஸ்டர் இன் த ஃப்ரம் ஆஃப் ஹீட். இட் இஸ் கிவன் அஸ் P = VI. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் அப்படிங்கிற ஒன்று பார்க்க போகிறோம். பவரை தான் P அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். P = VI அப்படின்னா என்னென்னா பவர் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஒரு சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் அண்ட் வோல்டேஜை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பவர் கிடைக்கும். இதை வந்து நம்ம VIன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அந்த V என்னன்னு சொல்லலாம், V = IR அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், I²Rன்னு வரும். இப்போ இந்த I²R இப்போ இதை என்ன பண்ணலான்னு யோசிங்க. நமக்கு என்ன தெரியும், ஐயோட ஃபார்முலா தெரியும். ஐயோட ஃபார்முலா என்ன, I = V/R. இப்போ V/R போட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் போடணும். V² R², மேலே ஒரு ஆறு கீழே ஒரு ஆறு கேன்சல் ஆகிட்டு V²/R அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் டியூரிங் டைம். எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகும் ஹீட்டாக. அது எப்போ அப்படின்னா டியூரிங் டைமில். இதை வந்து நம்ம என்ன வாட் அப்படிங்கிறதுல சொல்லுவோம். இதை வந்து வாட் = பவரை வந்து என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். இப்போ வித் த டைம் லிமிட் 0 to Tயில் P என்னன்னு சொல்லுவோம், I²Rன்னு சொல்லுவோம். I²R அப்படிங்கிறத இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா I²R வந்து அப்படியே தான் இருக்கும்.
சரிங்களா, அது வந்து கான்ஸ்டன்ட், அது மாறாது. இப்போ டீயை மொத்தம் அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. அப்போ அதை கன்வெர்ட் பண்ண என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு டி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இன்டெக்ரல் ஆஃப் 0 to t into dt அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு I² RT, இப்போ நமக்கு அது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், IRன்னு இருக்குது. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு ஐயை மட்டும் வச்சுக்குவோம், மீதி இருக்க IR எடுத்தோம்னா V = IR. அப்போ V டாட் I டாட் T, இதை வந்து நம்ம ஜூல் அப்படிங்கிற அதோட யூனிட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர். வாட் இஸ் கெப்பாசிட்டர்? கெப்பாசிட்டர் இஸ் a storage element which can store and deliver energy in an electric field. அதோட யூனிட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேரடே அப்படின்னு சொல்லுவோம், ஃபேரட். அதோட சிம்பிள் எப்படின்னா ஒரு டபுள் ஸ்லாஷ் கிடையாது, லைன், அது ஸ்ட்ரெயிட் லைனை வந்து 2 போடணும். அதுக்கு ஒன் சைட் பாசிட்டிவ் ஒன் சைட் நெகட்டிவ். இங்கே இருக்கு இல்லையா, அதுதான் டயக்ராம். எனி 2 metal plates between which an electric field can be maintained constitute a capacitor. Next we will be moving on the topic of inductor. Inductor is an element in which energy can be stored in the form of electromagnetic field. இண்டக்டரில் நம்ம என்ன எனர்ஜி கொடுத்தாலும் அது என்ன போய் ஸ்டோர் ஆகுமா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டாக தான் ஸ்டோர் ஆகுமா. ஏன் அப்படின்னா இண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு காயில் மாதிரி மூவ் ஆகும். ஒரு காயில் சொல்லப்போனால் அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் மூலமாக தான் ஒர்க்கே ஆகும். அப்போ அது மூலமாக இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரே எடுத்துங்க, அதில் வந்து 2 எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும், 2 காயில்ஸ் இருக்கும். 2 காயில்ஸ்க்கும் இடையில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இதுக்கும், அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் கனெக்ஷன் இருக்காது, பட் அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக தான் ஒர்க்கே ஆகும். அதனால் மட்டுமே இந்த இண்டக்டரில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் அந்த ஃபார்மில் தான் அது ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட், இட் இஸ் லைக் அ காயில் wound on a magnetic core. புரியுதுங்களா, ஆர் மேலைய ஏர் கோர்னு சொல்லலாம். அதை இப்போ தான் நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம் ஓம்ஸில் என்ன அப்படின்னு. when a voltage is applied to a closed circuit, it causes a flow of electrons and consequently there exists current in the circuit. The resistance of the circuit opposes the current flow. இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, when a voltage is applied, எப்போ வந்து ஒரு க்ளோஸ்டு பாத்தில் வந்து ஒரு வோல்டேஜ் சப்ளையை வந்து அவங்க பாஸ் பண்ணுறாங்களோ இல்லை அப்ளை பண்ணுறாங்களோ, இட் காசஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், அது வந்து என்னத்தை ஏற்படுத்துமா, ஒரு எலக்ட்ரான் மூவிங் அப்படிங்கிறத அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அதுலேருந்து என்ன ஆகும், கரண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸ்டேட்மெண்ட், when the temperature remains constant, current flowing through a directly conductor is directly proportional to current flowing through a conductor is directly proportional to the potential difference across the conductor. அப்படின்னா இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்க, directly proportional to the directly, ஃபஸ்ட் எடுத்து என்ன சொல்லிட்டாங்க, current flowing through a directly conductorன்னு சொல்லிட்டாங்க. அது எதுக்கு டேரெக்டாக இருக்குமா அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்ராஸ் த கண்டக்டருக்கு அது சேமாக இருக்குங்கிற, அதை தான் V = IR. என்னென்ன கண்டக்டர்ஸ் அங்கே இருக்கோ அதுக்கு இடைப்பட்ட அந்த இதை தான் அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த கண்டக்டர்ஸ் V directly proportional to I. இது வந்து அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இப்போ ஒரு 5 டெம்பரேச்சர் கொடுக்கணும் அப்படின்னா அது 5லேயே தான் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த V வந்து directly proportional to I. V = IR. R அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து அது ரெசிஸ்டர் கிடையாது, இட்ஸ் நாட் மீன் டு ரெசிஸ்டர். நெக்ஸ்ட்டு V வோல்டேஜ் இன் வோல்ட்ஸ், ஐயை வந்து கரண்ட் இன் ஆம்பியரில் சொல்லுவோம். இதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு நாட் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ், அதாவது இது வந்து மெட்டலிக் இல்லாத கண்டக்டர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகாது. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு நான் லீனியர் காம்பனன்ட்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு இது யூஸ் ஆகும், நான் லீனியருக்கு இது யூஸ் ஆகாது. டிவைசஸ் லைக் ஜெனர் டயோட், வேக்யூம் டியூப்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இது என்ன ஆகாதுன்னா நாட் அப்ளிகபிள், யூஸ் ஆகாது. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் இன் த டெம்பரேச்சர் சேஞ்சஸ். ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி நம்மளால் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். இதுவே அது வந்து கான்ஸ்டன்ட்டில் கிடையாது அப்படின்னு இருக்கும்போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. In this video we are talking about DC circuit and Ohm's law. The next video we will cover about Kirchhoff laws. Thank you for watching this video. Subscribe now.